திருநெல்வேலி சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவி அக்ஷயலட்சுமி உலக பொதுமறையான திருக்குறளின் 1330 குறள்களையும் மிரர் ரைட்டிங் முறையில் எழுதி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். என் பேர் அக்ஷயலட்சுமி. நான் திருநெல்வேலி மாவட்டம் சங்கர் நகரில் அமைந்துள்ள சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க அப்பா பேரு சங்கர், எங்க அம்மா பேரு ரேவதி. நாங்க எங்க தெங்கலம் ரோடு போறதுல ஸ்ரீநகர்ல இருக்கோம். இது எங்க அம்மா எழுதுவாங்க. எங்க அம்மா எழுதும் போது கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல எழுதும் போது எனக்கும் அந்த பாப்பதான் அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால எழுதுவேன். இது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எழுதுவேன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எழுதும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. போக போக கொஞ்சம் ஈஸியாவே மாறிடுச்சு. நான் 1330 திருக்குறளையும் நோட்ல எழுதியிருக்கேன். ஒரு மாசம் ஆச்சு. 3 நோட்ல எழுதியிருக்கேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் எழுதி பழகுவேன். வந்துருச்சு. அதுல கொஞ்சம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. திருக்குறள் மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால அதை பார்த்து அப்படியே எழுதிடுவேன். எனக்கு 150 திருக்குறள் தான் மனப்பாடமா தெரியும். நான் 1330 திருக்குறள் பார்த்து மிரர் ரைட்டிங் எழுதிடுவேன். இப்படி லெஃப்ட் சைட்ல இருந்து எழுதுவோம். நான் ரைட் சைட்ல இருந்து இங்க இருந்து இப்படி எழுதுவேன். நான் ரிவர்ஸ் லைட்டிங் எழுதிட்டேன். அதை கண்ணாடியில பார்க்கும்போது அது நேரா எல்லாத்துக்கும் புரியுத மாதிரியே இருக்கும். எங்க HMs எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. எங்க ஆசிரியர் என்கரேஜ் பண்ணி எங்க அப்பா அம்மா ஒத்துழைப்பதான் என்ன இது எழுத முடிஞ்சிச்சு. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தாட்கு நிலைமிசை நீடு வாழ்வார். நான் நிறைய திருக்குறள் எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த திருக்குறள் தான். எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரை அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எழுத்து எல்லாம் திருத்தமா நல்லா வந்துருச்சு. மிரர் ரைட்டிங்னா இப்படி எழுதணும், நார்மல் லெட்டர்னா இப்படி எழுதணும், எல்லாம் எனக்கு புரிஞ்சுட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர், நல்ல திறமை தான், எனக்கும் கொஞ்சம் கத்துக்கூட அப்படின்னாங்க. அவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை நான் இதை அப்படியே கின்னஸ் ரெக்கார்டா பண்ணணும்னு ஒரு ஆசை. எனக்கு விஜய் மாமாட்ட ஒரு பாராட்டு வாங்கணும், அவங்க நேர்ல பார்த்து அவங்ககிட்ட ஒரு பாராட்டு வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. திருக்குறள் ரொம்ப எளிய குறள்கள் தான். அதனால இதை எல்லாரும் படிக்கலாம். எல்லாரும் இதுல நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாரும் படிக்க வேண்டும். கண்டிப்பா எல்லாரும் நல்லா படிக்க வேண்டும். அடுத்த எய்மிங் இந்த நெல்லை தானே, நம்ம ஊர் பேர் நெல்லை. அதனால நெல்லையப்பர் தான் நம்ம ஊர்ல ஃபேமஸ். அந்த நெல்லையப்பர் கோவில நெல்லாலே சிலையா செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை.